ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம எஸ் ராஜமௌலி அவர்களுடைய டைரக்ஷன்ல மகேஷ் பாபு அவருடைய நடிப்புல வாரணாசி அப்படின்ற படத்துடைய டீசர் வந்திருக்கு. ஸோ டீசர் வந்து சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு டீசர் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீகோடிங் பண்ண போறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்னென்ன இந்த ஒரு டீசர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துலாம். ஸோ இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டிராவல் ஒரு பீரியாடிக் படமா தான் இருக்க போகுது. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் பாபு அவர்கள் ஹீரோவா இந்த ஒரு படத்துல பல காலகட்டங்களுக்கு தான் மாறி மாறி போயிட்டு வர மாதிரி இருக்க போகுது. ஸோ எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இப்போ நடக்கிற பிரச்சனையை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்றதுக்காக பாக்கிறதுக்கு போவாங்க தெரியுமா, நிறைய படத்துல இந்த மாதிரி காட்டுவாங்க இல்லையா. சோ அது மாதிரி வந்துதுன்னா நம்ம மகேஷ் பாபு அவர்கள் காலம் தாண்டி நிறைய இடத்துக்கு போற மாதிரி காட்டப்படுது. சோ நிறைய இடத்துல நம்ம ஹீரோயின் கூடவே இருக்காங்க. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான், அதாவது ஹீரோவும் ஹீரோயின் சேர்ந்து தான் சுற்றுப்பயணம் மாதிரி டைம் டிராவல் பண்ணி மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அது என்னென்ன இடம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டீச்சர்ல காட்டப்பட்டிருக்கு. சோ இதன்படி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தை காமிக்கிறாங்க. சோ அந்த இடத்துல வாரணாசி அப்படின்ற மாதிரி இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் போட்டு சோ வாரணாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமே இருக்குது, ஒரு ஊரே இருக்குது. சோ அதை மென்ஷன் பண்ணி 512 அப்படின்ற மாதிரி, அதாவது 512வது வருஷத்துக்கு வந்து பின்னாடி போற மாதிரி காட்டப்படுது. அண்ட் இது மட்டும் இல்லாம ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பாத்தீங்கன்னா 2027 பூமியை நோக்கி வர மாதிரி காட்டப்படுது. ஃபர்ஸ்ட் ஒரு ஆஸ்ட்ராய்டு வருது. சோ அதுக்கப்புறமா அதை விட ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டா பின்னாடி 2027 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமியை நோக்கி வர மாதிரி காட்டப்படுது. பூமியை நோக்கி வர ஆஸ்ட்ராய்டு வந்து பாத்தீங்கன்னா எங்க விழுகுது அப்படின்ற மாதிரி எதுவுமே காட்டல. அதுக்கப்புறமா ஒரு ஐஸ் பாரை காமிச்சிருக்காங்க. சோ ஒரு ஐஸ்லாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டீம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் மட்டும் போயிருக்க வாய்ப்புகள் இல்ல. சோ ஹீரோ ஹீரோயின் ஒரு டீமா அரேஞ்ச் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கூட்டிட்டு போயிருக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் ஏறிட்டு இருக்காங்க. ஒரு 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா போட்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த ஐஸ் மலையில ஏறிட்டு இருக்காங்க. சோ இந்த ஐஸ் மலையை வந்து பாத்தீங்கன்னா உடைஞ்சு அங்கங்க விழுகுது, விழுந்து அங்கங்க தெரிக்கிற மாதிரி காட்டப்படுது. அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடலுக்கு அடியில போறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மனுஷங்க அங்கேயும் 2 பேர் இருக்காங்க. அவங்க உறைஞ்சு போயிருக்கிற மாதிரி காட்டப்படுது. அது ஹீரோ ஹீரோயின் தான் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டை காமிக்கிறாங்க. சோ அந்த காட்டுல சிங்கம், எரும மாடு அண்ட் புலி, குதிரை எல்லாமே வந்து மேஞ்சிட்டு இருக்கு. சோ அங்க யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பேராசூட்ல பறந்துட்டு இருக்காங்க. சோ அது நம்ம ஹீரோவா தான் இருக்கும், மகேஷ் பாபுவா தான் இருக்கும். அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரங்க வந்து முழுங்கறதுக்கு பாக்குது. சோ அத நம்ம ஹீரோ ஹீரோயின் காப்பாத்துற மாதிரி காட்டப்படுது. ஒரு கயிறை போட்டு காப்பாத்துறாங்க. சோ அங்க ஒரு சேஃப்டியான பிளேஸ்ல நின்னு காப்பாத்துற மாதிரி காட்டப்படுது. அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா காளி தெய்வத்தை காமிக்கிறாங்க. ஒரு பூமிக்கு அடியில இருக்கிற மாதிரி காமிக்கப்படுது. சோ ஒரு குகைக்குள்ள ஒரு காளி தேவி இருக்கிற மாதிரியும், அண்ட் இது மட்டும் இல்லாம அந்த காளி தேவி மேல ஒரு பெண் விழுகிற மாதிரி காட்டப்படுது. சோ அந்த பெண் வந்து கண்டிப்பான ஹீரோயினியா தான் இருக்க முடியும். சோ ஹீரோயினோட பேரு மந்தாகினி. ஹீரோயின் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா சோப்ரா அவர்கள் தான். சோ இவங்களுடைய கேரக்டர் நேம் வந்து மந்தாகினி. சோ இவங்க உழுகுற மாதிரி அண்ட் சைட்ல வந்து மகேஷ் பாபு நிக்கிற மாதிரி காட்டப்படுது. சோ மகேஷ் பாபு அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எக்ஸாக்ட்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோவே அவர் தான். சோ அவர் இல்லாம எப்படி இருக்க முடியும்? சோ அதனால இது அவரா தான் இருக்க முடியும். சோ அதன்படி தான் சொல்லப்படுது. அண்ட் அடுத்த ஷாட் வந்து பாத்தீங்கன்னா ராமாயணத்துள்ள போறாங்க. சோ ராமாயணத்தோட கதைப்படி ஹனுமன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. சோ அவருடைய வால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குதிரையை கட்டி வந்து ஹீரோ போயிட்டு இருக்க மாதிரி காட்டப்படுது. சோ அவருடைய வால்லே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ போற மாதிரி அப்படியே வந்து காட்டப்படுது. சோ இந்த மாதிரி காட்டிட்டு அடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்து மேல ஹீரோ ஏறி நின்னு வந்து ஒரு வில்லம்பு விடுற மாதிரி காட்டப்படுது. அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ராய்டு விழுந்துச்சு இல்லையா, அதை வந்து ப்ளூ கலர்ல ஒரு தண்ணியில விழுகிற மாதிரி அங்க கடல்ல வந்து விரிகிற மாதிரி காட்டப்படுது. சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் டைம் டிராவல் சொன்னோம் இல்லையா, சோ அது வந்து இதன் மூலமா கூட இயற்கையா கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாரணாசியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ இன்ட்ரோடக்ஷன். சோ ஹீரோ நம்ம மகேஷ் பாபு அவர்கள். சோ இவரோட கேரக்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா ருத்ரா அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ருத்ரா அப்படின்னா சிவனை குறிக்கும். சோ எஸ் சிவன் தான். சோ சிவனுடைய ஒரு ரெஃபரன்ஸா தான் இந்த ஒரு படத்துல நம்ம மகேஷ் பாபு அவர்கள் இருக்க போறாரு. சோ சிவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா அனுகூலமும் இவருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் காட்டப்படும். சோ அந்த மாதிரி தான் படத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா டிராவல் பண்ணுவாரு. சோ கிட்டத்தட்ட எங்கெங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்ல கிட்டத்தட்ட 1970 இந்த மாதிரி ரொம்ப பின்னாடி போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த வாரணாசி எப்படி இருந்துச்சு, சோ என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளா இந்த ஒரு கதையா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத பாக்குறதுக்காக இயற்கை மூலமா பின்தங்கி போறாங்க அப்படின்ற மாதிரி காட்டலாம். அப்படி இல்ல அப்படின்னா வில்லனை பாத்தீங்கன்னா தெரியும். சோ வில்லன் வந்து ஒரு சேர்ல இருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து பிருத்திவிராஜ். ஓகேங்களா. சோ கேரக்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா கும்பா அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. சோ இவரால வந்து நடக்க முடியாது. மேபி இவர் நடக்கணும் அப்படின்னா இதுக்கான மருந்து வந்து பாத்தீங்கன்னா பழைய காலகட்டங்கள் அங்க போனா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ கதை இப்படி கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா ராஜமௌலி அவர்கள் இதை வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தி நல்ல விதமா தான் கொண்டுட்டு போவாரு. அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்கிற போஸ்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுமாரா தான் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த வீடியோல வரக்கூடிய விஷுவல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சுமாரா தான் இருக்கு, ஓரளவு தான் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ வீடியோக்காக சுமாரா பண்ணிருப்பாங்க போல இருக்கு. பட் ஆனா படத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கரெக்டா பர்ஃபெக்ட்டா வந்து சிஜி ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. சோ இந்த படத்தோட ரிலீஸ்ன்றதும் 2027 இருக்குது. சோ அப்படின்னா பாத்துங்க 1 இயர் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது கரெக்டான சிஜி ஒர்க் எல்லாம் கண்டிப்பா முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த ஆஸ்ட்ராய்டு ஒன்னு தாக்குன்னு சொன்னல பூமியை, சோ அது 2027 தான் விழுகுது. சோ 2027 தான் படமும் ரிலீஸ். சோ ரெண்டுமே சேமா இருக்கணும் அப்படின்றதுக்காக கரெக்டா வச்சிருக்காங்க. சோ அப்படி கரெக்டா படம் ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னா வேற ஒரு இயருக்கு தள்ளி போச்சு அப்படின்னா இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து அந்த ஒரு இயர்ல தான் விழுகிற மாதிரி காட்டப்படும். சோ இப்படி தான் மாத்துவாங்க. அண்ட் குறிப்பா இந்த ஒரு போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகேஷ் பாபு அவர்கள் பொம்மை மாதிரி இருக்காரு. அண்ட் மாடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பொம்மையா இருக்கிற மாதிரி காட்டப்படுது. சோ அந்த அளவுக்கு லுக் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. சோ ராஜமௌலி அவர்களை பத்தி
தெரியும். ஸோ கேரக்டருக்கு எது ஓகேவோ அது மாரி தான் குடுப்பாரு. ஸோ அந்த மாரி தான் குடுத்திருக்காரு. ஸோ படத்துல நெறைய சம்பவங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ அத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கிட்டத்தட்ட எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரணாசி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு காலகட்டம். அண்ட் அடுத்தது ஐஸ்லேண்ட், அண்ட் அடுத்தது பூமிக்கு அடியில, நீருக்கு அடியில, அண்ட் ராமாயணம், அண்ட் ஒரு காடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துக்குலாம் போறாங்க. அண்ட் இன்னொரு இடத்துல கடல் வந்துன்னா 2ஆ பொளக்குற மாரி மேகத்திலேருந்து ஏதோ ஒளி வர மாரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. மேபி இது வேணா இயற்கை சீற்றம் அப்படின்ற மாரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாரி தான் காட்டப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில இவங்க இத எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா நம்ம ராஜமௌலி அவர்கள் சம்பவம் பண்ணுவாரு மகேஷ் பாபுக்கு. ஸோ மகேஷ் பாபு அவர்களுக்கு இந்த ஒரு படம் கண்டிப்பான வெற்றி படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷூட்டிங்கும் கூடிய சீக்கிரமா போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ படம் வந்து தாறுமாறா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாகுபலியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்குது. ஸோ இந்த ஒரு டீசர்லயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5, 6 விஷயங்களை கலந்து காமிக்கும்போது இந்த எல்லா இடத்துக்கும் நம்ம மகேஷ் பாபு அவர்கள் டிராவல் பண்ணி போறாரு. ஸோ படத்துல மொத்த இடத்துல நம்ம மகேஷ் பாபு அவர்கள் தான் இருக்க போறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த ஒரு படத்தை பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி வச்சிருக்கதா சொல்லப்படுது. பட் ஆனா நம்ம ராஜமௌலி அவர்கள் வேணாம் ஒரே பார்ட்டா எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காராமா. ஸோ இது ஒரே பார்ட்டா தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லப்படுது. மேபி இந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னா பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு கதையை எழுதி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ராஜமௌலி அவரோட டைரக்ஷன் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஸோ பாகுபலி, ட்ரிபிள் ஆர் மாதிரி இந்த ஒரு படத்தையும் சம்பவம் பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஹீரோ ஹீரோயினுக்கு தான் முக்கியமான இம்பார்ட்டன்டா இருக்க போது. ஏன்னா அவங்க தான் வந்து டைம் டிராவல் பண்ணி காலம் கடந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் முக்கியத்துவமா இருக்க போகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வாரணாசி டீசர் பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நீங்க ஏதாவது டீகோட் பண்ணீங்களா அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ், மூவிஸ் ரிவ்யூ அண்ட் மூவிஸ் டீகோடிங் அண்ட் டீசர் டீகோடிங் அண்ட் ட்ரைலர் டீகோடிங் அண்ட் போஸ்டர் டீகோடிங் அண்ட் சாங்ஸ் டீகோடிங் பத்திலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.